ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணாவலா விலாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொந்த ஊரான நெஞ்சுப்பட்டையில் தான் இருக்கோம். ஸோ இந்த நெஞ்சுப்பட்டையில் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஊர் பொதுக்கோயிலோட ஃபெஸ்டிவல். ஊருக்கு பொதுக்கோயில் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கிராமங்கள் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது அப்படின்னா நம்ம ஊரில் அது இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட என்ன சிறப்பு அப்படின்னா மொத்தம் 3 நாள் நடக்கிற ஃபெஸ்டிவல். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நடக்கும். மண்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூங்கரகம் எடுப்பாங்க. பூங்கரகம் மீன்ஸ் அதுக்கு ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன். அதன் வந்து 2ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிகரகம்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க. 3ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா தீ மிதிப்பாங்க. தீ மிதிக்கிறது, இப்போ பூகரகம் எடுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ஆஃப் வீடியோவில் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம கூட வந்து இப்போது இது கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகலாம் தான் பிளானு. ஃபர்ஸ்ட் டே நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டன் இருக்காரு. மணிகண்டன் யார் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெருஞ்சிப்பட்டியில் வந்து குட்டிட்டானு. ஸோ அது கூட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டிடானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவர் பேர் வந்து குமாருன்னா அப்புறம் அந்த பையனுக்கு நம்ம மேல என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? என் பேர் குமாரு, கொக்கி குமாரு. அதுக்கப்புறம் இவர் பேர் வந்து சுந்தராஜ். இவரும் வந்து ஒரு செஃப் தான். இப்போ எப்படி நான் எப்படி போய் சமைக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இவனும் போய் ஒரு சில இடத்துங்களை சமைச்சிட்டு இருக்கான். நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. கரெக்டா நிறைய வாட்டி சமைக்கவும் செய்வான், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே பண்ணுவான். ஸோ அதனால மல்டி டேலண்ட் பர்சன் தான். தலைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவி, கடைக்குட்டி சிங்கம் மாதிரி. எங்க ஃபேமிலியில வந்து லாஸ்ட் பையன். ஸோ அதனால கடைக்குட்டி சிங்கம். என்னடா மஞ்சள் கலரா இருக்குன்னு தானே பாக்குறீங்க. தலைவன் வந்து பூ மிதிக்க போறான். பூ மிதிக்கிறது அப்படின்னா என்னன்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. போட்டுக்கோ. வெல்கம் டு உணாவலா விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த டேவோட ஃபுல் காமிக்கிறேன். இங்க வா, நான் மஞ்சள் மேலூர் கை இருங்கடா. ஒரு இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஒரு நிமிஷம் இருங்கடா. இங்க வா. இந்த மஞ்சள் கயிறு கட்டி இருக்குல்ல, இந்த மஞ்சள் கயிறு கட்டிக்கல, அது எதுக்காக கட்டியிருக்க? தீ மிதிக்கிறதா? தீ மிதிக்கிறதா என்னது எனக்கு தெரியும், அங்க சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது எனக்கு தெரியாது. வேண்டுதல் வச்சு இறங்குறது தான் தீ மிதிக்கிறது. தீ மிதிக்கிறதுனா இவன் பூ மிதிக்கிறதுனா இப்ப நீ தீ மிதிக்கிறதுனா இங்க வா, நீ வா. இங்க வாடா, சொல்ற என்னன்னு எனக்கு தெரியும்டா, மக்களுக்கு தெரியும், அவங்க பாக்குறவங்களுக்கு தெரியாதுடா. வெக்கப்படாதீங்க வா. உனக்கு பொண்ணு எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நீ தெரிஞ்சு சொல்லு என்னன்னு சொல்லு. இதே மோனிகா பேசினா அப்படி பேச. பூ மிதிக்கிறதுனா சத்தியமா மோனிகா அதே நானே சொல்றேன். பூ மிதிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல, தீ மிதிக்கிறது தான் பூ மிதிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பூ அப்படின்னா அந்த தீ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் நோம்பி இருக்கும். இந்த 15 நாள்ல வந்து அவங்களோட காலை வந்து வெறுங்கால பழப்பாங்க. அவங்க காலை காட்ட, அவன் காலை இங்க வெறுங்காலே தான் சுத்திட்டு இருப்பாங்க 15 நாளுமே. ஸோ ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டிஸ். அந்த வந்து இலையில சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து கரெக்டா அந்த டைமுக்கு ஜூஸ் குடிப்பாங்க. ஸ்நாக்ஸ்ல அதிகமா வெளியில சாப்பிட மாட்டாங்க. வெளியில சொல்றேன், இங்க வாடா. என்னடா நானாடா இறங்குறேன், என்னடா வெக்கப்படுறீங்க இப்படி? இருங்க, முக்கியமான ஒரு ஆள் வராரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு பெரிய ஆளு, ஸ்லீப்பர் செல்ஸோட தலைமை மாதிரி. இவரும் எப்படி பம்பு வர முடியும்? நிறைய பேர்ல எழுதுங்க. ஓட்டேரி நிறைய பேர்ல நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்கோ. அவரவர் வாழ்க்கையில ஆயிரம் மாற்றங்கள். உன்னதான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. இவர் பேர் தான் பரணி. எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த சரிவர்கள வீடியோல வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு உள்ள வந்து. நான் அவரை தமிழ்ல செஞ்சிருப்பேன், பாத்துருக்கீங்க. சார் பேர் தான் பரணி. அன்னைக்கு சார்னால பேச முடியல, ஒரு சில பல காரணத்தால. ஸ்டார் அப்பன்ஸ் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? அதிகமா போயிரு உனக்கு. நம்ம ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, நம்ம ஊரோட ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, பூ மிதிக்கிறதுனா என்ன சொல்லு. நீ வா சொல்லு. பூ மிதிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல. எல்லாம் கிளம்புங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. போலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சரி வா சொல்லு. சும்மா ஜஸ்ட் பண்ணு. பூ மிதிக்கிறதுனா அது எப்படின்னா புளி பறிச்சு கட்டையை எரிச்சு விட்டு அவ்வளவு தட்டி விட்டு இது பண்ணிட்டு நடக்கிறதா. இந்த மாதிரிலாம் பேசினா அப்படின்னா எனக்கே கோவம் வருது. தெளிவா பேசணும். பூ மிதிக்கிறதுனா என்ன? பக்தர் கோடி
அன்னைக்கு ஒரு வைப்ல இருந்தா கரெக்டா பேச. மேலும் ஒரு கூட்டத்துல ஒரு ஆள் சேர்ந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைக்குட்டி சிங்கத்தோட அண்ணன். சொல்லுங்க. பூமி நிக்கிறது மண்டபர் எப்படி நீங்க வா ஒரு நிமிஷம். கெஸ்ட் அப்படிதான் அப்பப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க பாய்ஸ் எல்லாமே கோளாறான பாய்ஸ். கிட்டத்தட்ட இந்த 3 நாளுமே இந்த 3 வீடியோலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோளாறா இருப்பாங்க. அது புதன்கிழமைனா உச்சக்கட்ட கோளாறு. இந்த கங்கணம் கட்டி இருக்கிற வரைக்கும் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கட்டுக்கோப்பா. இவன் அப்படியே ஓகே அப்படி என்னை நாளைக்கு பாருக்கிறான். நாளைக்கு நானும் உன்னை இதை பார்க்க தானே போறேன். காலையில வருவீங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு. ஆமா மூக்கு. ஓ காமெடி வேறயா தம்பி நீ போப்பா காமெடி வேற நக்கல் வேற வர்றவன நீங்க அடிச்சுக்கிறீங்கல்ல. நான் எங்க காமிக்கிறேன் அப்படின்னா புதன்கிழமை மணி காலையில இருந்து சாயங்காலம் ரோல் பண்ணுவேன். இவங்க யாரா அவங்க சும்மா தான். என்ன போச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னல ஊரை சுத்தி வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட 50% தான் முடிஞ்சிருக்கு. 50% தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ அந்த பூ மிதிக்கிறத பத்தி கேட்டல சார். பூ மிதிக்கிறது சொல்லுவாரு. நான் பூ மிதிக்கிறதுன்னா என்ன, எதுக்காக நீங்க என்ன ஒண்ணும் இல்லைண்ணா, நம்ம ஒரு வேண்டுதலை செய்யறதுன்னா அது வேண்டிட்டு நடக்கும். அப்படியா? கரெக்டா நடந்திருக்கா உனக்கு ஏற்கனவே? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறான். ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளை வந்து நான் கேட்டு சொல்றேன் எப்படி இருக்கும், எதனால இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்றேன். This person with you? No, I don't know. He's telling you that you no? Sorry, brother. Excuse me. What is the problem? No problem. நான் இதை என்னன்னு சொல்ல புதன்கிழமை மணிக்கு நான் பேசுவேனா? நான் புதன்கிழமை மணிக்கு நான் பேசுறேன். நாளைக்கெல்லாம் வந்து ஆடுவேனா? எப்படி பேசுவேன்? உள்ள எப்படி போச்சுன்னா அப்படி பேசுவியா? அப்படின்னா இதை பார்த்தா குடிகாரனா தெரியுது. புதன்கிழமை மணிக்கு தெரிஞ்சு போயிடும் யாரு. நான் சொல்ல மாட்டேன் வாயில யாரு எப்படி இருப்பாங்க, எப்படி கோளாறா இருப்பாங்கன்னு சொல்லி நான் புதன்கிழமை மணிக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எல்லாருமே கோளாறு தான். சரிங்களா? காமிக்கிறேன். நான் பொய் பேசுறேன்னு சொல்லுவீங்க. அப்பதான் ஒண்ணு இல்ல. நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாரா நல்ல பையங்க யாரா கெட்ட பையங்க. நல்ல பையங்க சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு எல்லாருமே கோளாறு என்னை தவிர. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். சரியான அராட்டு. என்ன பண்ணிட்டான் இவன்? என்ன ஸ்டோரியில பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். நேத்து முந்தா எங்க கடையில வந்து உட்காந்துட்டு உணவுல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறேன் 3 இட்லி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு போயிட்டான். வந்து கோளாறான ஆள் தான். பாக்கலாம் புதன்கிழமை இன்னும் என்னென்னலாம் எத்தனை கோளாறுச்சு. வாங்க நெருஞ்சிப்பேட்டைக்கு வாங்க, புதன்கிழமை என்ஜாய் பண்ணுங்க வாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ யார்ட்டையாவது நான் கேட்டு சொல்றேன் எதுக்காக இந்த பூங்கரகம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா தீபாக்கா இருக்காங்க. தீபாக்கா யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, கேட்போம். இல்ல அந்த பூங்கரகத்தை பத்தி இப்போ பூங்கரகம் எடுக்கிறாங்களா, அது யாரு, இப்ப எதுக்காக இந்த பூங்கரகம் எடுக்கிறாங்க? எங்க வீட்டுக்காரர் எடுக்கிறாரு. சரி, இப்போ பூங்கரகம் வந்துட்டு உங்களோட நாங்க வருஷம் நீங்க எங்க வீட்டுக்காரர் தான் கரகம் எடுக்கிறாரு. எங்க மாமனார் எடுத்தாரு. அடுத்தது வந்து எங்க வீட்டுக்காரர் எடுக்கிறாரு. அடுத்தது எங்க பையன் எடுப்பா. அப்படி நாங்க எங்களது காலங்காலமா எங்க வம்சத்துல வந்துகிட்டே இருக்கோம். அந்த பூங்கரம் எதனால எடுக்கிறோம் அப்படின்னா ஊர் செழிப்பா இருக்கணும், குடும்பங்கள் எல்லா குடும்பமும் நல்லா சந்தோஷமா நோய் நொடி இல்லாம இருக்கணும். அதுக்காக வந்து ஊர் கோயில் சார்பா நாங்க வந்து எங்க கன்னியாசியை விட்டு கொடுக்காம இருக்க பூங்கரம் எடுக்கிறோம். இல்ல அதான் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இப்போ பூங்கரகம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஊரை சுத்தி வந்துட்டு எல்லாரும் ஊர்ல தேங்காய் பழம் எல்லாம் மாத்துறாங்கல்ல, அது வந்து இப்போ எவ்வளவு வருஷம் இது பண்றாங்க? அது ஒரு பெரிய ஐதீகமாவே இருக்குல்ல. அது பரம்பரையா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த எடுக்கிறத வந்து எங்க வயசு உள்ள வரைக்கும் காலங்கள்ல எங்க முன்னோர்கள் காலத்துல வந்து சிறப்பா எடுத்துட்டு வராங்க. அதை அப்படியே நான் கடைபிடிச்சு வரோம். இது வந்து இந்த 15 நாட்கள் வந்து 5 நாட்கள் நோம்பி சாட்டி, நோம்பி நியாயம் பேசுறதுல இருந்து அதுக்கு பின்னாடி வந்து கம்பம் சாட்டின பின்னாடி வந்து எரியரும்பு வெட்டுவோம். அந்த எரியரும்பு வெட்ட நாள் வந்து 10 நாட்கள் வந்து விரதம் இருந்து இந்த 8 நாட்கள் கழித்து வர திங்கக்கிழமையில இந்த பூங்கரகம் ஊரை சுற்றி வந்து ஊர் செழிப்பா இருக்கணும், மக்கள் செழிப்பா இருக்கணும். அதனால வந்து நான் இந்த பூங்கரத்தை வந்து எங்க காணியாசி விடாம இருக்க நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. இது அதான் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து டே 1 டே 2 நான் போடுவேன். அப்ப நம்ம வீடியோல பாக்குறீங்க எல்லாருமே வந்து மண்டே அன்னைக்கு என்ன பண்றாங்க, பூங்கரகத்துக்கு என்ன பண்றாங்க,
அது கபால தண்ணிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு நான் காமிப்பேன். ஃபைனல் டேவா வந்து பூ மிதிக்கிறாங்களா அந்த விஷயத்த நான் காமிக்க போறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ வருஷம் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்த. நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லி எடுத்து காமிக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. இந்த டைம் வந்து சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இந்த விஷயத்த தெரிய வைப்போம். ஏன்னா இன்னொரு ஒரு புதுவிதமான விஷயமும் ஒன்று இருக்குல்ல. அந்தியூர் பத்திரகாளி அம்மன் கோயில் கரெக்டா நோம்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து இந்த சாமிக்கு வந்து அது அக்கான்னு ஒரு வழிபாடு கும்புறதுனால அந்த குலதெய்வமும் இந்த சாமியும் வந்து ரெண்டும் ஒரே நாள்ல குண்டம் போடுறது இந்த ஊரோட சிறப்பு. அதே போல வந்து இது பூ மிதிக்கிறது வந்து இது வந்து அந்த சாமி கோயில வந்து குதிரை துளுக்குனுங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இங்கேயும் வந்து நான் குதிரை காணியாசி பிடிச்சி அந்த குதிரை வழிபாடு வந்து எப்பயும் போல பரம்பரை காலமா பண்ணிட்டு இருக்கிறாரு. பாய் தொடர்ந்து வீடியோ பாருங்க.